இடித்தவள் புடைத்தவள் இங்கே இருக்க எட்டிப் பார்த்தவள் கொட்டி கொண்டு போனாள். பொருள்: நெல்லை இடித்தும் புடைத்தும் அரிசியாக்கி பின் சோறாக வடித்துப் போட்டவளாகிய நான் குத்துக்கல்லாக எங்கிருக்க, நான் செய்ததையெல்லாம் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறான். இட்டவர்கள் தொட்டவர்கள் கெட்டவர்கள் இப்போது வந்தவர்கள் நல்லவர்கள். கொடுத்தவர்கள் உதவியவர்கள் எல்லோரையும் கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிட்டு புதிதாக வேலைக்கு வந்தவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுவது. அப்பா சுவாமிக்கு கல்யாணம். அவரவர் வீட்டில் சாப்பாடு. கொட்டு மேளம் கோவிலிலே, வெற்றிலைப்பாக்கு கடையிலே, சுண்ணாம்பு சூளையிலே. பொருள்: அப்பா சுவாமியை விட ஒரு கஞ்சனை நீங்கள் பார்த்ததுண்டா? பட்டும் பால் நட்டும் சாவி. பொருள்: நான் பாடுபட்டதெல்லாம் வீணாயிற்று. நான் நட்ட பயிரும் நெல்மணிகள் திரளாமல் பதறாயிற்று. கொடுக்கிறது உழக்குப்பால், உதைக்கிறது பல்லு போக. ஒரு உழக்குப்பால் மட்டுமே கொடுக்கும் பசு உதைப்பதென்னவோ பல் உடையும் அளவிற்கு. ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிரைக்கவா? பொருள்: ஒரு நாளைக்கு மட்டும் போடும் பெண் வேஷத்துக்காக நான் என் மீசையை இழக்க வேண்டுமா? இந்த கூழுக்கா 28 நாமம்? பொருள்: இவ்வளவு ஆரவாரமான வழிபாட்டின் பிரசாதம் வெறும் கூழுதானா? கை காய்த்தால் கழுகு காய்க்கும். பொருள்: கைகள் காய்த்து போகும் வரை தண்ணீர் விட்டால்தான் பாக்கு மரங்கள் காய்க்கும். கொழுக்கட்டை தின்ற நாய்க்கு குறுணி மோர் குரு தட்சணையா? பொருள்: ஆண்டவனுக்கு படைப்பதற்காக வைத்திருந்த கொழுக்கட்டையை கவ்வி சென்ற நாய்க்கு குறுணியில் மோரும் கொடுத்து குரு தட்சணை செய்வார்களா? சாகிற வரையில் வைத்தியன் விடான், செத்தாலும் விடான் பஞ்சாங்கக்காரன். பொருள்: வைத்தியன் தன் முயற்சியை ஒருவனது மரணம் வரையில் கைவிட மாட்டான். பஞ்சாங்கம் பார்த்து திதி சொல்லும் பிராமணனோ ஒருவன் செத்த பின்னரும் விடமாட்டான். காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாது. பொருள்: நச்சரிக்கும் ஒருவன் தான் கேட்பதை பெறாமல் விடமாட்டான்.